மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 17ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரியா? டிஎன்பிஎஸோட புதிய சிலபஸ் படி சமீப காலங்களில் அது ப்ரிலிம்ஸாக இருக்கலாம், மெயின்ஸாக இருக்கலாம், ஏன் இன்டர்வியூ கூட இருக்கலாம். சரியா? நடப்பு செய்தியில் மையப்படுத்தி எப்படிலாம் நம்மளோட கேள்விகள் கேட்பாங்களோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். சரியா? இதெல்லாம் நிரூபிக்கிற மாதிரி சமீபத்தில் குரூப் 2A அந்த மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும்போது நிறைய திட்டங்கள், நிறைய கரண்ட் அஃபேர்ஸ், சரியா, ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே சூப்பராக கேட்டுக்கிறாங்க. சரிண்ணா? இதுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ கண்டிப்பாக சீக்கிரமாக நான் போடுறேன். சரிண்ணா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் மார்ச் 17ஆம் தேதிக்குரியது. ஃபஸ்ட்டு வழக்கம் போல் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினத்துக்கான முக்கிய செய்திகள். சரியா? தலைப்பு செய்திகள் இல்லை. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாருங்கள், மார்ச் 17. மார்ச் 17 ஒரு முக்கியமான ஒரு தினம். என்ன தினம் அப்படின்னு பாருங்கள். 2 முக்கியமான சாதனை பெண்மணிகளின் பிறந்த நாள் யாருங்கிறத பார்க்கலாம். அடுத்தபடியாக ஆஸ்கார் விருது. சரி, ஆஸ்கார் விருது 2026ஆம் ஆண்டிற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. யார் அதில் வின் பண்ணியிருக்கிறாங்க, எந்த திரைப்படம் சாதனை படைச்சிருக்கிறாங்க, அந்த பட்டியலை பார்த்துட்டு அப்படியே ஆஸ்கார் விருதுகளை வென்ற இந்தியர்கள் யாருங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்தியர்கள் யாரெல்லாம் ஆஸ்கார் விருதை வாங்கியிருக்கிறாங்க அந்த பட்டியல் சூப்பராக பார்க்க போகிறோம். அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருது 2026ஆம் ஆண்டிற்கானது, அதாவது 2025ஆம் ஆண்டிற்கானது 26ல் அறிவிச்சுக்கிறாங்க. யார் அதில் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? அதுக்கப்புறம் மத்திய அரசின் முக்கியமான ஒரு திட்டம், இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த திட்டம் PME டிரைவ் அப்படிங்கிற ஒரு திட்டம். எதுக்கு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது, என்ன நோக்கம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளை பார்க்க போகிறோம். சரியா? நிறைய போனஸ் கேள்வியும் இருக்கும். மக்களே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு எக்ஸாமிலும் நம்ம ஏரியாவிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதனால தான் சொல்கிறேன், நல்லா பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஒரு நோட்டு போட்டு அந்த நோட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே மறக்காமல் எழுதிடுவாங்க. ஜஸ்ட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்துட்டு பின்னாடி பார்க்கும்போது ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால தான் நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி கொடுக்கலாமே சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அதை நான் பண்ண போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். சரியா? ஒன்லைனர் கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதுமாதிரி டெஸ்ட் வைங்கன்னு கூட கேட்டிருந்தாங்க. அந்த சரியா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது லைவாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, ஓகே, அதுலேயும் சில பேர் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால் அதே மாதிரி லைவாக அந்த கொஸ்டின்ஸும் நம்ம கேட்குறதுக்கு ஐடியாஸ் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோ. சரியாம்மா? ஆரம்பிக்கலாம். இனிமேல் விரிவான செய்திகள் மார்ச் 17ஆம் தேதிக்குரியது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, சரியா, மார்ச் 17 முக்கியமான தினம் 2 இருக்குது. அதாவது 2 பெண்மணிகள், சாதனை பெண்மணிகள் தொடர்பானது. ஒன்று, இந்தியாவின் முதல் விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா அவர்களின் பிறந்த நாள். சரியா? கல்பனா சாவ்லா அவர்கள் ஹரியானா மாநிலத்தில் பிறந்தவர், ஆனால் US சிட்டிசனாக இருந்தவங்க. சரிங்களா? கல்பனா சாவ்லா அவர்கள் முதல் முறையாக 1997ஆம் ஆண்டில் நாசாவின் சார்பில் விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டாங்க. 2003ஆம் ஆண்டில், சரியா, நிறைய சாதனை படைத்து 2003ஆம் ஆண்டில் ஸ்பேஸுக்கு போயிட்டு இந்தியாவிற்கு, சரியா, பூமிக்கு திரும்பும்போது கொலம்பியா விண்கலம் வெடிச்சு சதனத்தில் இறந்திருப்பாங்க. அந்த கல்பனா சாவ்லா அவர்களின் பிறந்தநாள் மார்ச் 17. அதே மாதிரி இந்தியாவின் புகழ்பெற்ற பேட்மிண்டன் இறகுப்பந்து வீராங்கனையான சாய்னா நேவால் அவருடைய பிறந்த நாளும் மார்ச் 17. சரியா? என்னைக்கு பிறந்த நாளுங்கிறதுலாம் மேட்ரு கிடையாதுமா, அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸாமுக்கு தெரிஞ்சுக்கணும். 2012ஆம் ஆண்டில் லண்டனில் நடைபெற்ற அந்த சம்மர் ஒலிம்பிக்ஸில் பேட்மிண்டன் போட்டியில் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் வெண்கல பதக்கத்தை வென்று சாதனை படைத்தவர் சாய்னா நேவால் அவர்கள். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? தொடர்ந்து 2 போட்டிகளில், சரி, 2 ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை யார்? தேடி பார்த்து கரெக்டாக போனஸ் கேள்வியாக சொல்லுங்கள், பார்க்கலாம். தெரிஞ்சவங்க உடனே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த முக்கியமான ஒரு செய்தி போலாமா? ஆஸ்கார் விருது. ஆஸ்கார் விருது 2026 வெற்றியாளர்கள். சரி, அந்த ஆஸ்கார் விருது பார்த்தீங்கன்னா 1929 கொடுத்துருக்குறாங்க. சரியா? சினிமா துறைக்கான ஒரு உயரிய விருதாக, அங்கீகரிக்கப்பட்ட விருதாக கருதப்படுவது தான் ஆஸ்கார் விருது. 1929 அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அமைந்துள்ள டால்ஃபி திரையரங்கில் தியேட்டரில் தான் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் வழங்கப்பட்ட 2026ஆம் ஆண்டிற்கான ஆஸ்கார் விருதானது பார்த்தீங்கன்னா, சரியா, பார்த்துக்கோங்க, 98வது அகாடமி அவார்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த விருது வழங்கும்போது ஒரு திரைப்படம் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 விருதுகளை வின் பண்ணியிருக்கிறாங்க. என்ன திரைப்படம்? ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற திரைப்படம் மொத்தம் 6 ஆஸ்கார் விருதை வாங்கி கலக்கியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இனிமேல் முக்கியமான கேட்டகரி மட்டும் பார்க்கலாம். நிறைய இருக்குது. சரியா? அதில் முக்கியமான கேட்டகரி பார்க்கும்போது சிறந்த திரைப்படம், பெஸ்ட் பிக்சருக்கான அவார்டை வாங்கினது இந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். சரியா? மொத்தம் 6 விருதுகள். இந்த திரைப்படத்தை இயக்கிய டைரக்டர் பால் தாமஸ் ஆண்டர்சன் அவர்களுக்கு
சிறந்த இயக்குனருக்கான விருது வழங்கப்பட்டது. அதே மாதிரி சின்னர்ஸ்ங்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆஸ்கார் விருதுகளை குவித்தது. இந்த சின்னர்ஸ் திரைப்படத்தில் நடித்த நடிகர் மைக்கேல் ஜோர்டான் அவர்களுக்கு பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. அது பெஸ்ட் ஆக்ட்ரஸ் சிறந்த நடிகைக்கான விருது ஹாம்லெட் என்ற திரைப்படத்தில் நடித்த ஜெஸ்ஸி பக்லி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அப்போ ஜெஸ்ஸிக்கு சிறந்த நடிகை விருது. சரியா? அடுத்து சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டர், சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ், அதெல்லாம் கொஞ்சம் ரீட் விட்டுக்கோங்க. அடுத்தபடியாக சிறந்த அசல் திரைக்கதை, ஓகேவா, பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே, சிறந்த தழுவல் திரைக்கதை, இதெல்லாம் சும்மா லைட்டாக ரீடிங் விட்டுக்கோங்கம்மா. சரிங்களா? அடுத்து சிறந்த அசல் இசை, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் லுட்விக் கோரன்சன். சரி, லுட்விக் கோரன்சன் அவர்களுக்கு இந்த சின்னஸ் அப்படிங்கிற திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர சரியா சிறந்த சர்வதேச திரைப்படத்திற்கான ஆஸ்கார் விருது பார்த்துக்கோங்க, நார்வே நாட்டின் திரைப்படமான சென்டிமெண்டல் வேல்யூ அப்படிங்கிற திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சரி, அந்த கேட்டகரிலாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மெயினாக தெரிய வேண்டியது டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஆக்டர், ஆக்ட்ரஸ், சிறந்த மூவி எதுங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒருவேளை இந்தியாவுடன் தொடர்புடைய நபர்களோ அல்லது இந்திய மூவியோ ஆஸ்கார் விருது வாங்கியிருந்ததுன்னா அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுதாம்மா கடைசியான முக்கியமான தகவல். ஓகேவா? அது ஆஸ்கார் விருதானது. அடுத்தபடியாக ஆஸ்கார் விருதை வென்ற இந்தியர்கள் யாருங்கிற பட்டியலை நம்ம பார்க்கலாம். சரி, ஏன்னா நம்ம எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் சமீபத்தில் யார் கொடுத்தாங்கிறத மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு போய் நெஞ்சில் அடிச்சு டம்முட்டம் பண்ணி அவன் அப்படியே போயிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கில் எதையும் கலந்துருவாங்க. இதுக்கு முன்னாடி யார் இந்தியன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க ஆஸ்காரை விட, அந்த பட்டியல் பார்க்கலாமா? பாருங்கள். முதல் முறையாக ஆஸ்கார் விருதை வென்ற இந்தியர்கிற சாதனை படைத்தவர் பானு அத்தையா. பானுவோட அத்தையா அப்படிங்கிற மாதிரி. சரியா? 1983 காந்திங்கிற ஒரு திரைப்படத்திற்கு சிறந்த ஆடை வடிவமைப்பு என்ற பிரிவில் இந்த அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. சார், பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் இந்த கேட்டகரிக்காக காந்தி திரைப்படத்திற்காக முதல் முறையாக 1983 ஆஸ்கார் விருது வென்றவர் பானு அத்தையா, இந்தியர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சத்யஜித் ரே. சரி, சத்யஜித் ரே அவர்களுக்கு 1992 ஆண்டில் திரைப்படத்துறைக்கு ஆற்றிய வாழ்நாள் சாதனைக்காக ஒரு கௌரவ ஆஸ்கார் விருது, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி தனியாக கொடுக்கல, ஒரு கௌரவ ஆஸ்கார் விருதை கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து முக்கியமான ஒரு ஆள் வர சார், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு 2009 ஆண்டில் ஸ்லம்டாக் மில்லியனர் என்ற திரைப்படத்திற்காக 2 ஆஸ்கார் விருது வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்கோர். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா சிறந்த பாடல், ஒரு பின்னணி இசைக்கான சிறந்த ஆஸ்கார் விருதும், சிறந்த பாடல் அதாவது ஜெய்கோ பார்த்துருப்பீங்களா, ஜெய்ஹோ, ஓகேவா, அந்த ஜெய்கோங்கிற பாடலுக்கும் 2 ஆஸ்கார் விருதை வாங்கினவர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். இதில் அந்த ஜெய்கோ பாடலை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா குல்சார் அவர்கள். சரியா? எப்பவுமே ஒரு சிறந்த பாடலுக்கான ஆஸ்கார் விருது கொடுத்தாங்கன்னா மியூசிக் டைரக்டருக்கும் கொடுப்பாங்க, அந்த பாடல் வரிகளை எழுதிய அந்த பாடல் வரி ஆசிரியருக்கும் கொடுப்பாங்க. அந்த வகையில் குல்சார் அவர்களுக்கும் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் ஜெய்கோங்கிற பாடலுக்கு தான் ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி அந்த 2009 ஆண்டில் ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தில் சரியா பெஸ்ட் சவுண்ட் என்ஜினியர் அப்படிங்கிற கேட்டகரிக்காக ரசூல் பூக்குட்டி, கேரளாவை சேர்ந்த ரசூல் பூக்குட்டி அவர்களுக்கும் ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது. சரிங்களா? ஓகே, இந்த குல்சார் இவங்க தான் நம்ம சொன்னது ஜெய்கோ பாடல், குல்சார் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான பேர் பாருங்க, கார்த்திகி மற்றும் சரியா குனித் மோங்கா, ஓகேவா, ஆகிய 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் அப்படிங்கிற ஆவண குறும்படத்திற்காக சிறந்த ஆவண குறும்படம் அப்படிங்கிற கேட்டகரிக்காக சரி பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற கேட்டகரிக்காக 2023 ஆண்டில் ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது. எந்த வருஷம்? 2003 ஆண்டில், மறந்துடாதீங்க. சரியாம்மா? வருஷத்தை பார்த்தோம் 2023 ஆண்டில். அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்துக்கோங்க, எம்எம் கீரவாணி மற்றும் சந்திரபோஸ் ஆகிய இருவருக்கும் 2023 ஆண்டில் RRR ராஜமௌலி பயங்கர ஃபேமஸான சரி பாகுபலி புகழ் ராஜமௌலி அவர்கள் இயக்கிய RRR என்ற திரைப்படத்தில் நாட்டு என்ற பாடல் இடம்பெற்றது. அந்த நாட்டு பாடலுக்கு தான் 2023 ஆண்டில் சிறந்த பாடலுக்கான ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது. இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் மரகதமணி என்று அழைக்கப்பட்டவர் தற்போது என்ன பேரு? எம்எம் கீரவாணி. எம்எம் கீரவாணி அவர்கள் இசையமைப்பாளர், சந்திரபோஸ் அவர்கள் அந்த பாடலுக்கு வரிகளை எழுதியவர். 2 பேருக்கும் நாட்டு படத்தில் இடம்பெற்றுள்ள சரி அந்த RRR படத்தில் இடம்பெற்றுள்ள அந்த நாட்டு பாடலுக்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்தது ஒரு ஆங்கில திரைப்படம், ஹாலிவுட் மூவி. இந்த நாட்டு படம் அந்த பாடல் அப்படிங்கிறது முதல் இந்திய திரைப்படம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோ, மறக்கக்கூடாது. அடுத்து முக்கியமான ஒரு கேட்டகரி பாருங்க, சாலிடாக ஒரு கொஸ்டின் வரக்கூடியது. ஏற்கனவே கடந்த வீடியோவில் நம்ம ஞானபீட விருது பார்த்துருந்தோம், அதுவும் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருது இந்தியாவில் இலக்கியத்துறைக்கு வழங்கப்படுகிற ரொம்ப முக்கியமான ஒரு விருது சாகித்ய அகாடமி விருது. 2025 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதை யாருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியா சா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். சரியா? நம்ம பக்கத்து மாவட்டம் சா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்ச்செல்வன் எழுதிய அந்த சிறுகதை, அந்த புத்தகத்தின் பெயர்
தமிழ் சிறுகதையின் தடங்கள். சரியா, தமிழ் சிறுகதையின் தடங்கள். சாரி, ஷார்ட்ஸில் சொல்லும்போது தடயங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன், தடங்கள் அப்படிங்கிறது பேர். சரியா, தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற படைப்பிற்காக 2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ் மொழிக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாருக்கு? சா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு. சரியா, இந்த சாகித்ய அகாடமி விருது உருவாக்கப்பட்ட வருஷம் 1954. மொத்தம் 24 மொழிகளுக்கு வழங்கப்படுகிறது. 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுக்கும் தமிழ் மற்றும் ராஜஸ்தானி மொழி மொத்தம் 24 மொழிகளுக்கு இந்த சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா, முதல் முறையாக சாகித்ய அகாடமி விருது வென்ற பெண் எழுத்தாளர், அதாவது தமிழ் மொழிக்காக யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி, பெண் எழுத்தாளர்ல முதல் எழுத்தாளர், தமிழ் எழுத்தாளர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தமிழ் இன்பம் என்ற படைப்பிற்காக வாங்கியிருக்கிறாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் டைம் சாகித்ய அகாடமி விருதை வென்ற தமிழ் எழுத்தாளர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். அதே மாதிரி சரியா 1976 ஓகேவா, 76 பார்த்தீங்கன்னா ராஜம் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இதன் மூலம் சாகித்ய அகாடமி விருதை வென்ற முதல் பெண் எழுத்தாளர் அப்படிங்கிற சாதனையை ராஜம் அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. சரி, 1973 சரியா, வேருக்கு நீர் 1973 வேருக்கு நீர் என்ற படைப்பிற்காக ராஜம் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. முதல் பெண் எழுத்தாளர் ராஜம், முதல் தமிழ் எழுத்தாளர் ராபி சேதுப்பிள்ளை மறக்காதீங்க. சமீபத்தில் தமிழ்ச்செல்வன் அவர்கள் மறக்கக்கூடாது. சரிங்களா, ஓகே. அதே மாதிரி கடந்த 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதை வென்றவர் யார் பார்த்தீங்கன்னா ரா வெங்கடாச்சலபதி அவர்கள். அவர் எழுதிய ஒரு ஆய்வு கட்டுரை நூலோட பேர் திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா பழசும் தெரிஞ்சிருக்கணும். கடைசியாக ரீசெண்டாக யார் வாங்கியிருக்காங்க, அந்த நீர்வழி படுவும், சரியா, சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். சரியாம்மா, அடுத்தபடியாக இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான ஒரு திட்டம் பாருங்கள், மத்திய அரசோட திட்டம் PME டிரைவ் திட்டம். சரியா, பார்த்துக்கோங்க. அந்த PME டிரைவ் திட்டத்தோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட். இதான் ஷார்ட்டாக என்ன பேர்? PME டிரைவ் திட்டம். இது வந்து தொடங்கப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க அக்டோபர் 1, 2024. அப்போ ரீசெண்டாக தொடங்கியிருக்கிறாங்க. அக்டோபர் 1, 2024 மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் மின்சார வாகனங்கள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும். அதே மாதிரி அந்த மின்சார வாகனங்களுக்கு தேவையான சார்ஜிங் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும். இதுக்கு தான் PME டிரைவ், எலக்ட்ரிக் டிரைவ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து இந்த திட்டத்தின் கால அளவு ஓகேவா, 2024 அக்டோபரில் தொடங்கி மார்ச் 31, 2026 வரைக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். சரியா, அப்படி சொல்லியிருந்தாங்க. தற்போது இந்த திட்டம் மார்ச் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. இதுதான் இன்னைக்கு நியூஸில் வரது காரணம். 2024 தொடங்கியிருக்கிறாங்க, 26 டார்கெட்டாக இருந்தது, தற்போது 28 வரைக்கும் திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா 10,900 கோடி என்பது குறிப்பிடத்தக்கது. சூப்பரான திட்டம், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த திட்டத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா மார்க் வந்து ஈஸியாக எடுக்கலாம். சரியா, அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, 2026ஆம் ஆண்டிற்கான ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவில் அதிக விருதுகளை வென்ற திரைப்படம் எது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, ஆஸ்கார் விருது வென்ற முதல் இந்தியர் யார்? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, எந்த ஆண்டிற்காக AR ரஹ்மான் அவர்களுக்கு ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, ஆஸ்கார் விருது வென்ற முதல் இந்திய திரைப்பட பாடல் எது? இந்திய திரைப்பட பாடல் எது? ஆர்வக்குள்ளாரில் தப்பாக பண்ணிடாதீங்க, யோசிங்க. 2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? அந்த படைப்பின் பெயர் என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆறாவது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, PME டிரைவ் திட்டமான அந்த வார்த்தை இல்லை, டிரைவ் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது, அதன் நோக்கம் என்ன? இதற்கான பதில்களை சூப்பராக கமெண்ட்ல சொல்லுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.